அவங்க சொல்கிற ஸ்டேட்மெண்ட் படி தாவேக்கெல்லாம் எங்களுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னா அவங்க திமுக அதிமுகவை எதிர்க்கணும், அதிமுக திமுகவை எதிர்க்கணும். இப்போ யார் சிபிஎம் கட்சி எள்ளு தான் எண்ணெய் காயணும், எலிப்புழுக்கு எதுக்கு காயணுன்ற மாதிரி 100 வருஷம் ஆன கம்யூனிஸ்ட் கட்சிகள் 1% கூட ஏறல. அவங்கெல்லாம் கூட விஜயை எதிர்த்துட்டு இருக்காங்க. திருமாவளவன் எதிர்க்கு விஜயை எதிர்க்கணும். ஒரு நாளைக்கு ஒரு அறிக்கை விடுறாரு. அதாங்க திமுக அதிமுக எதிர்க்கிறது என்னால் புரிஞ்சிக்க முடியுதுங்க. பாஜக எதிர்க்கணும். நயினார் நாகேந்திரன் என்னெல்லாம் பேசுகிறாரு, தமிழிசை என்னெல்லாம் பேசுகிறாங்க. காங்கிரஸ் கட்சியில் கூட செல்வ பெருந்தகை அவரை சார்ந்தவங்க எதிர்த்துட்டு இருக்காங்க. அதனால் அவர் சொல்கிறதுல தப்பு என்ன இருக்குது? எல்லாரும் சேர்ந்து என்னை எதிர்க்கிறாங்க. ஏன்னா நான் லஞ்சம் ஊழல் எதிர்க்கிறேன், லஞ்சம் ஊழல் இல்லாத ஆட்சியை கொடுக்கணும்னு சொல்கிறேன், அதனால் என்னை எல்லாரும் எதிர்க்கிறாங்க. கரெக்டு தானே? தாவேக்காவையோ விஜய் எதிர்க்காத அரசியல் கட்சி தமிழ்நாட்டில் எதுங்க சொல்லுங்கள்? எல்லாருமே. இவங்களுக்கெல்லாம் விஜயால் என்ன பிரச்சனை? அதனால் விஜயை அவருடைய வளர்ச்சியை பார்த்து எல்லாருக்கும் பொறாமல் பொச்சரிப்புங்க. இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டார. ஆனால் இன்றைக்கி 35% நின்று இருக்கார. இன்னும் எலெக்ஷனுக்குள்ளே 40 போய் சிங்கிள் பார்ட்டியாக சிங்கம் சிங்கிளாக போய் ஆட்சியை பிடிக்குமா அப்படின்ற ஒரு சூழல் மக்கள் மத்தியில் வந்துடுச்சுல்ல.